ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். சகரியா என்பவன் கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்தான். முதிர்வயதாயிருந்த அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவன் தன்னுடைய ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி வந்திருந்த போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டான். நான் வாசித்த வசனத்திலே உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று கர்த்தருடைய தூதன் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, இந்த நாள் தேவன் உண்டு பண்ணி இருக்கிற நாள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கொடுத்திருக்கின்ற நாள். இந்த நாளிலே தேவன் தம்முடைய கிருபையை அதிகமாக நம்மேல் விளங்க பண்ணுகின்ற நாள். இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாளிலே ஒரு நற்செய்தியை நாம் கேள்விப்படும்படிக்கு தேவன் உதவி செய்வார். அது எப்படி வரும், எந்த முகாந்தரத்திலிருந்து உருவாகும், எப்படி நாம் அதை கேட்போம் என்கிறதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. தேவன் அதை அறிந்திருக்கின்றார். இரண்டாவதாக, தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேலை ஒரு நற்செய்தி சொல்லும்படிக்கு தேவன் அனுப்பி வைத்தார். இந்த நாள் நீங்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படிக்கு தேவன் நியமித்திருக்கின்றார். உங்கள் வாயிலிருந்து துர்ச்செய்தியோ பிறரை துக்கப்படுத்துகிற அல்லது வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளோ வர வேண்டாம். உற்சாகப்படுத்துகிறதும் நம்பிக்கையூட்டுகிறதும் குறிப்பாக தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைகளோடு நீங்கள் ஒருவரை சந்திக்கிறதுமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கட்டும். இந்த வசனத்தின்படி, ஒன்று, தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுப்பார், அல்லது நீங்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு போய் கொடுக்கின்ற நல்ல சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உண்டு பண்ணினதும் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறதுமான இந்த நாளிலே நாங்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீர் வார்த்தைகளை தரும்படி ஜெபிக்கின்றோம். நாங்கள் யாரோ ஒருவருக்கு நற்செய்தியை கொண்டு செல்லுகிறவர்களாய் நீர் எங்களை அனுப்பும்படியும் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.